எங்களுடைய இந்த வகுப்பு தொடர்ல நாங்க இன்றைய தினம் 10வது வகுப்புல இணைஞ்சிருக்கோம். அதுல நாங்க நேற்றைய தினம் ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில அறிமுகங்கள், அந்த அறிமுகம் அந்த கொஞ்சம் அறிவோட நாங்க ஒரு ஹதீஸையும் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் நாங்க இன்னும் ஒரு ஹதீஸை பார்ப்போம். அதுல இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டேன். அது எப்படின்னா, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்துல ஒரு விஷயம் எனக்கு சொல்லித்தாங்க. அது எப்படி இருக்கணும்டா, லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரணும், ஒரு இஸ்லாத்துல முக்கியமான ஒன்றா இருக்கணும். அதை நான் அதுக்கு பின்னால உங்களுக்கு பின்னால இன்னொருத்தட்ட நான் கேட்டுட்டு இருக்க கூடாது. அந்த அளவுக்கு போதுமான ஒரு உபதேசத்தை, ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன்னு சொல்லி சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப இவங்க நபி அவங்கள்ட்ட கேட்டதோட இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். லேசா ஒரு சின்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க அப்படின்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்டதாக சொல்லுங்க. ஈமான் கொண்டதாக சொல்லிட்டு அதுல நிலைச்சிருங்க, இஸ்திகாமத்தாக நிலைத்து இருங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸுக்குள்ள இருந்து பார்த்தா இது சின்ன ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. எப்படி கேட்காங்க, இதுக்கு பின்னால உங்களுக்கு பிறகு நான் யாருக்கிட்டையும் இதை கேட்கக்கூடாது. அப்படி லேசான, அதாவது முக்கியமான இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க அப்படின்னோடனே நபி அவங்க சுருக்கமாக குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்னத்தை நம்ம பார்க்கோம்னா, முதலாவது விஷயம் நபி அவங்க சொல்லி கொடுக்கிறது ஈமான் சம்பந்தமாக சொல்லி கொடுக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு அவர் அங்கால என்னதான் இஸ்லாத்துல நல்லது செய்யறதா இருந்தாலும் அவருடைய ஈமான் சரியாக இருக்கணும். ஈமான் சரியாக இருக்கணும். அப்ப நபி அவங்க ஈமான் சம்பந்தமான முக்கியமான ஒரு விஷயத்த அதுக்குள்ள சொல்லி தந்துட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படைங்கிற விஷயத்தையும் நபி அவங்க இதுல சொல்லி கொடுக்காங்க. அதே போல ஈமான் நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கலுமாண்டா இல்லை. நாங்க பொதுவா சமூகத்திலையும் அதை பார்ப்போம். நாங்களும் ஈமான் கொண்டவங்க தான், நாங்களும் அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குமாரை நம்புறோம் இப்படின்னு சொல்லி அந்த 6 விஷயத்தையும் நம்ம பாடமாக்கிட்டு ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் சும்மா பாடமாக்கி இருப்போம், எக்ஸாமுக்கு செஞ்சிருப்போம். மற்றபடிக்கு எங்களோட வாழ்க்கை நடைமுறையை பார்த்தா எங்களுக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒருத்தருக்கும் இடையில பெரிய அளவுக்கு ஒரு வித்தியாசமே இருக்காது. பார்த்தா என்னன்னா, நான் எப்பயாச்சும் தேவைப்படுற டைம்ல இஸ்லாத்தை கொஞ்சம் எடுத்துக்கிற ஒரு ஆளா இருப்பேன். அப்படி சமூகத்துல ஒவ்வொருத்தர் நடைமுறையை பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும். எனவே ஈமானுங்கிறது வெறுமனே சொல்லிட்டு நான் ஈமான் கொண்டுட்டேன்னா அல்லாஹ் ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க இயலாது. அதுக்கு பின்னால என்னதான் எதிர்ப்புகள், எனக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள், எந்த நிலைமை வந்தாலும் நான் சருகிடக்கூடாது. அதுல உறுதியாக தொடர்ந்தேர்ச்சியாக நான் அதுல இருந்து பிடிக்கணும்ங்கிற விஷயத்த நம்பி அவங்க சொல்லி கொடுக்காங்க. எனவே அதுல ஒரு தொடர்ந்து எச்சரிக்கணும்.
மரணிக்கும் வரைக்கும் அதுல உறுதி இருக்கணும்ங்கிற அடிப்படையான விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது போல ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய நேரத்துல சூரா அல் அஹ்காஃப் என்கிற சூறாவுல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், நிச்சயமாக இவர்கள் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹுதான் என்று கூறி சும்மஸ்தகாமு, பின்னர் உறுதியாகவே இருக்கிறார்கள். தடுமாற்றம் இல்லை, சஞ்சலம் இல்லை, இது சரி வருமா, இஸ்லாத்தை எடுக்கிறதா, இப்படியான இந்த இதுகள் எல்லாம் இல்லை. அதுல இஸ்திகாமத்தாக இருக்காங்க. இப்படி வாழ்க்கை ஃபுல்லா இதை கடைபிடிச்சு இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கவாதிகள், ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த நல்லமல்கள் நல்ல விடயங்களுக்கு கூலியாக அவர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த உலகத்துல ஈமான் கொண்டாங்க, அந்த ஈமானோட சும்மா வெறுமனே வாய் வார்த்தையாக இல்லாம அதிலேயே அவங்க நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்தாங்க. அதனால மறுமையில அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அதுல நிரந்தரமாக அவங்கள வைப்பான். எனவே இந்த ஹதீஸுக்குள்ள இருந்து எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழங்கிட்டு, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம் நபி அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இப்ப இதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்தா இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேட தன்மைகளை ஒன்றான ஜவாமியுல் கலிம்னு சொல்லி சொல்லுவோம். நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேட தன்மைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் ஜவாமியுல் கலிம். அப்படின்னு சொன்னா சொச்சுருக்கம்னு சொல்லி லேசா சொல்லலாம். 2 வார்த்தை சொல்லுவாங்க, அதை வச்சு பெரிய அளவுல விளக்கங்கள் இருக்கு முள்ளுக்கு. அதே மாதிரி தான் நபி அவங்க இதுல குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம் இப்படின்னு லேசா சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு மனிதன் முழு வாழ்க்கை அவன் எல்லாத்துக்குமே இதுல இருந்து நம்ம விளக்கம் எடுக்கலாம். ஒரு முஸ்லிம் எப்படி வாழணும், ஒரு மனிதன் என்ன செய்யணும் இந்த உலக வாழ்க்கையில, மறுமையினுடைய வெற்றிக்கு அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, இஸ்லாத்தில நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன என்கிற அடிப்படையான எல்லாமே எங்களுக்கு இதுக்குள்ள இருந்து கிடைக்கணும். அகீதா சம்பந்தமான, அதே மாதிரி ஷரியா சம்பந்தமான எல்லாமே எங்களுக்கு இதுக்குள்ள இருந்து எடுக்கலாம். சும்மா பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு லேசாவே விளங்கும். எப்படி இப்ப நிறைய பேர் நாங்களும் இஸ்லாத்தை ஏத்திரிக்கொண்டு வாழுவாங்க, ஆனா அல்லாஹ்வுல ஒழுங்கான ஒரு நம்பிக்கை இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஷிர்க நோக்கி நகர்றது, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இஸ்லாம் சொல்ற சட்டங்களை தூக்கி போட்டுட்டு வீட்டுல மனைவி சொல்லிட்டா, கணவன் சொல்லிட்டாரு, அதாவது அல்லாஹ்வுக்கு எதிரான மார்க்கத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் வார நேரம் சமூகம் இதை ஏத்துக்காது. அதே நேரம் அந்த என்னுடைய நண்பர்கள் வட்டம், சகோதரர்கள், நான் வேலை செய்யற இடம், இதுக்கெல்லாம் எனக்கு இடம் தராதுன்றதுக்காக முதலாவது அவங்க தூக்கி வைக்கிற விஷயம் இஸ்லாத்தை வச்சிருவாங்க. ஈமானுங்கிறது அவங்கள்ட்ட இருந்து இல்லாம போற நிலைமைகளும் இருக்கும். எனவே இந்த நிலைமை இல்லாமலுக்கு அவங்க தொடர்ந்து அதுல இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா உண்மையான ஈமானத்தர் கொண்டு அவர் அதுல உறுதியாக இருந்தா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா நம்ம பார்த்த வசனத்துல, அவருக்கு எந்த வித பயமுமோ கவலையோ இருக்காது. ஒன்று செய்ய முன்னுக்கும் இதை செஞ்சா இப்படி ஆகுமோ, எதுவும் ஆயிருமோ, இப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வரவே மாட்டேன். ஏன்னா அல்லாவுக்காண்டி அவர் அதை செய்யறாரு, ஈமான்ல உறுதியா இருக்கார். ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டு சில நேரம் அது மனிதன் நம்ம அல்லாவுக்காண்டியா செஞ்சோம், ஆனா மனுஷன் வாயில தவறு நடக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஏன்னா நான் கதாக்கத்திர நம்பியிருக்கேன். அப்ப நான் அதை நினைச்சு கவலைப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் மாட்டோம். ஈமான் உறுதியாக இருந்தா எனக்கு எதுவும் கவலைக்கிடமான சம்பவங்கள் நடந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏண்டா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்ற நேரம் முஃமினுடைய ஒரு விடயம் என்னன்னா, முஃமினுடைய பண்பு எப்படி இருக்கும், அவன்
நலவுகள் நடந்தா அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வான், நன்றி செலுத்துவான். அதே நேரம் அவனுக்கு கெடுதிகள் நடந்தா அவன் பொறுமையோட இருப்பான். ஏன்னா அவன் ஈமான்ல உறுதியா இருக்கான். எனக்கு எது நடந்தாலும் நான் தாயுடைய வயிற்றில் இருக்கிற நேரமே இதெல்லாம் எழுதப்பட்டுட்டு நான் என்னால ஆகுமான ஹலாலான முயற்சிகளை நான் செய்யறேன். வியாபாரத்துல நஷ்டங்கள் வரலாம், வாழ்க்கையில துக்கங்கள் கவலையான சம்பவங்கள் வரலாம். எதுவாக இருந்தாலும் அவன் ஈமான்ல உறுதியாக இருக்கிறதால வாயில இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது. செயல்பாடுகள்ல அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமான மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள் அவனுக்குள்ள வராது. இஸ்லாம் சொல்லாத அனுமதிக்காத விஷயங்களை பிறர்களுக்காக அவன் செய்யவும் மாட்டான், இஸ்லாத்தை விடவும் மாட்டான். அப்படி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சும்மா சுருக்கமா இதை காய்ச்சிட்டு போறோம். அதே மாதிரி ஈமான் கொள்ளணும்னு சொன்னா வெறுமனே அது வாயால நாங்க சொன்னா சரியா, அல்லது ஈமான் நான் கொண்டுட்டேன், நான் களிமா சொன்னதுக்காண்டி நான் முஃமின் என்ற நிலைமை ஏழுமான்னு கேட்டா இல்லை. உண்மையிலே ஈமானுங்கிற நேரம் நான் அதை உள்ளத்தால ஏத்துக்கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உணர்வு பூர்வமா நான் அதை எடுக்கணும். உணர்வு பூர்வமா நான் உண்மையிலேயே நான் இனி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஈமானா ஏத்துக்கொண்டுட்டேன், அல்லாஹுவ நம்பிட்டேன், நான் நம்புறேன்ங்கிற எண்ணம் எனக்குள்ள வரணும். நிறைய பேர் இன்னுமே அந்த ஒரு உணர்வை நாங்க யாருமே நினைச்சு கூட இருக்க மாட்டோம். பல பேர் அல்லாஹ் இருக்கிறான், மற்ற விஷயங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்தான நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள வராது. நாங்க அதை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படி இருந்தா எங்களுடைய ஈமானை நாங்க திரும்பவும் பரிசீலிக்கணும், அடிக்கடி அதை கூட்டணும், அது சம்பந்தமான விஷயங்களை படிக்கணும், பார்க்கணும். எனவே அப்படி ஈமான நாங்க உணர்வு பூர்வமா எங்களை நாங்க ஏத்துக்கொண்டு அதே நேரம் எங்களுடைய நாவாலையும் நாங்க மொழியணும், எங்களோட நாவாலையும் மொழியணும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நான் ஈமான் கொண்டுட்டேன், அதே மற்ற விஷயங்களையும் நான் அந்த முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதுகளையும் நாங்க மொழியணும். அதாவது மொழிய முடியுமானவர்கள். அதே நேரத்துல எங்களுடைய ஈமான் எங்களுக்குள்ள இருக்குதுங்கிறத அல்லாஹுக்கு முன்னால எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபிக்கணும். வெறுமனே நான் முஸ்லிம் நான் முஃமின் நினைச்சுக்கிட்டு தொழுவுறல்ல, மற்ற வணக்கங்கள் செய்யறதில்ல, முஃமினுக்குரிய அடையாளமாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் எதுலையுமே ஈடுபடுறல்ல, இப்படி நான் இருந்தேன்னா உண்மையிலேயே நான் முஃமினாக இருக்க முடியாது. ஏனண்டா இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஈமானுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்குதாம். 70 சொச்சம் கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்லிட்டு அதுல ஆக உயர்ந்தது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த கட்டம் வந்தாலும் எப்படியான நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், தலை சாய மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். அந்த சரியான அடிப்படை கொள்கை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த அதுதான் பெரிய உயர்தரமான நிலை ஈமான்ல. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது இல்ல, அதை உணர்வு பூர்வமா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய விளக்கத்தை விளங்கி சரியான முறையில அதை நான் வச்சுக்கொள்றது. அதுதான் ஆகப்பெரிய ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வெளியில இருக்காரு, இஸ்லாத்துக்கு வர போறாருன்னா அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அவர் ஈமான்ல மிக முக்கியமான கட்டம் அது. எனவே அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது வெறுமனே வாயால சொல்லிட்டு போறது இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கணும். அடுத்தது நபி அவங்க சொல்ற நேரம் ஒரு ஈமானுடைய ஆக அடித்தரமான இறுதி நிலை என்னன்னா இமாத்தத்துல் அதா அணி தரீக். இமாத்தத்துல் அதா அணி தரீக் அப்படின்னு சொன்னா பாதையில இருக்கக்கூடிய பிறருக்கு மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை நாங்க அகற்றி விடுறது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஈமானுடைய ஒரு கடைசி நிலையாக நபி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு அது என்னால தீங்கு ஏற்படல,
ஆனா யாரோ ஒருத்தரால ஏதோ ஒரு காரணத்தால இன்னும் ஒருவருக்கு ஒரு தீங்கு ஏற்படுற நிலைமையில இருக்குன்னா அந்த தீங்கை நான் அகற்றுறது. அது பாதையில சரி, வாழ்க்கையில கஷ்டங்கள்ல சரி, நான் இருக்கிற இடங்கள்ல சரி, இன்னொருத்தருக்கு தீங்கு வரப்போகுது அப்படி அதுக்காக நான் அதை விட்டுட்டு போயிடல. நான் அதை பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில சூழலை, நான் இருக்கிற இடங்களை, என்னுடைய மனநிலைகளை இப்படி எல்லாத்தையுமே நான் மாற்றணும். எனவே இன்னொருத்தருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் நாங்க இருக்கிற உள ரீதியான, உடல் ரீதியான, எங்களுடைய இட ரீதியான எல்லா ஏற்பாடுகளையும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத வண்ணம் நாங்க மாத்தி வச்சிருக்கணும். அப்படியான ஏற்பாடுகளை செய்யறத ஈமானுடைய ஒரு முக்கியமான விஷயமாக பாக்குது. இப்ப இதையே இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கிற நேரம், நானே இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக, நானே இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கிற ஒருத்தனாக, எந்த கையாலேயே இருக்கிற தீங்கு தரக்கூடிய விஷயத்தையே நீக்க வேண்டிய நானே தீங்கு தரக்கூடிய பொருட்களை வீதியில போட்டாலும் சரி, பொது இடங்கள்ல போட்டாலும் சரி, மற்ற மக்களுக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தொந்தரவான சிக்கலான ஒருத்தனாக இருந்தா நான் முஃமின் என்ன எப்படி நான் நம்ப இயலும்? பாதையில இருக்கிற உலக அளவுல துன்பம் தார விஷயத்தையே ஒரு மனிதன் நீக்கிறது ஆக அடித்தரமான நிலைமை, அது கூட ஒத்தன்ட்ட இல்லைண்டா அவன் முஃமினாங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள சமூகத்துல தெளிவாகவே குஃபுரும் ஷிர்க்கும் பிதுஅத்துகளும் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எனவே நான் இதை அரபு வார்த்தைகளோட அதை கடந்து போறேன். எனவே இப்படியான இந்த விஷயங்கள், அதே மாதிரி சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இதெல்லாமே உலக வாழ்க்கைய, உலக பாதைய ஒருத்தனுக்கு கடக்கிறதுக்கு கஷ்டம் தாரதோ தீவின தாரதோ இல்லை. இது எல்லாமே அவனுடைய உலகத்தையும் மறுமையினுடைய பாதையையும் கஷ்டப்படுத்துறது. அவன் இந்த உலகத்துல கிடக்கிற ஒரு விஷயத்த நாங்க எடுத்தாலே ஈமானுடைய அடையாளம் என்றா, அவனுடைய மறுமை பயணம், மறுமையினுடைய பாதையில இருக்கிற ஆகப்பெரிய தடைகள் தான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், இந்த ஷிர்கு, குஃப்ரு, இந்த பிதஅத்து, ஹுராபாத்து, இந்த விஷயங்கள் எல்லாம். இதை நான் எவ்வளவு கட்டாயமாக இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்கணும் என்கிற ஒரு அடிப்படை புரிதல் எங்க எல்லாருக்கும் வரணும். இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க வந்து போற எல்லாருக்குமே வர வேண்டிய ஆக முக்கியமான முதன்மையான விஷயம் இதுதான். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை படிக்கிற டைமே நம்ம சொல்லியிருந்தோம். நபி அவங்க நபியாக முன்னுக்கும் அந்த சமூகத்துல எப்படி இருந்தாங்க, அந்த சமூகம் எப்படி இருந்தது, நபி அவங்க ஒரு நபியாக, அதாவது 40 வயசுல நபியாக வார நேரம் அவங்களுடைய வருகைக்கான காரணம் என்ன, அவங்க சமூகத்துக்கு சொன்ன விஷயம் என்ன, ஏன் நபி அவங்க அந்த சமூகத்துல அவ்வளவு நல்ல மனிதராக இருந்தவர் தீய மனிதராக பார்க்கப்பட்டாரு, எல்லாமே அல்லாவுக்காக, அல்லாவை பத்தி அந்த சமூகத்துல சொன்னதுதான். அல்லாவை மட்டும் வணங்கணுங்கிற அந்த தௌஹீதுக்காகத்தான் நபி அவங்களோட எல்லாமே அமைஞ்சிருந்தது. எனவே அந்த வேலையாவது நாங்க செய்யணும். அல்லாவுக்கு எதிரான, மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள், மார்க்கம் பேர்லயே அல்லாஹ் விரும்பாத விஷயங்கள், அல்லாஹுக்கு என்று நிறைய விஷயங்கள் சமூகத்துல நடக்கும். அதையாவது நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க, உங்களோட பெட்ச்ல இருக்கிறவங்க, உங்களோட தொழில் புரியிற இடத்துல இருக்கிறவங்க, உங்களால எது முடியுமோ அந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சமாவது மனசுல ஆசையாவது ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறதுதான் நம்மளோட இந்த கிளாஸ்ட அடிப்படை நோக்கம். எனவே அதை மையப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா மார்க்கத்தினுடைய கல்வி, அதாவது இஸ்லாத்தை பத்தி நான் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு இது ஒரு சின்ன சொட்டு நீரும் இல்லை. ஆனா இதுவே இப்படி இவ்வளவு விஷயம் இருக்கேன்டா, இதுக்கு பின்னால எவ்வளவு பகுதி இருக்குது. அப்ப நான் எடுத்தெடுப்புலயே மார்க்கம் சம்பந்தமான விஷயத்த எந்த விருப்பத்துக்கு கதைச்சிடக்கூடாது. குர்ஆன் எனக்கு தெரியும், தமிழ்ல இருக்குது, ஹதீஸ் எனக்கு தெரியும், தமிழ்ல இருக்குது, நான் வாசிச்சா எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நிலைமை இருக்கக்கூடாது.
தப்சீருக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம், ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில அறிமுகம் பார்த்திருக்கோம், நபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கொஞ்சம் பார்த்திருக்கோம். எனவே இந்த அடிப்படையான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வைத்து நாங்க புரிய வேண்டிய முக்கியமான எதிர்பார்ப்பு, நாங்க இந்த இதை ஏற்பாடு செஞ்சதுக்கான முதலாவது நோக்கமே அதுதான். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த விஷயம், இது எல்லாத்துலயும் எடுக்க வேண்டியது இது பெரிய ஒரு பகுதி. அதுல நான் சும்மா ஏதோ ஒண்ணு கொஞ்சம் எட்டி பார்த்திருக்கேன், விளங்குது எனக்கு, அவ்வளவுதான். இதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு பரப்பு இருக்குதுங்கிறது அது என்னன்னு தெரியா, ஆனா கொஞ்சத்தை பார்த்திருக்கேன். எனவே இதனூடாக நம்ம சொன்ன மாதிரி நீங்க இந்த ஈமானுக்கு எதிரான விஷயங்களுக்கு போராடணும். ஈமானை பொறுத்தவரையில பொதுவாகவே நாங்க நல்ல விஷயம் செய்யற நேரம் அது கூடும், ஈமான் நாங்க தீய விஷயங்கள் செய்யற நேரம் அது குறையும். இப்படியான நிறைய விஷயங்களை நாங்க உணர்ந்து சமூகத்துல இந்த தௌஹீத் வளர்றதுக்கும் தௌஹீத் உறுதிப்படுத்தப்படுறதுக்கும் இந்த உலகத்துக்கு வந்த முழு இறை தூதர்களும் பாடுபட்ட அதே நோக்கத்துக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை மாற்றி எங்களுடைய வீட்டுல எங்களுடைய சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், கவலையான விஷயம்தான். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஏற்பாடுகள் இந்த நோன்பை மையப்படுத்தி நீங்க சில விஷயங்களை தெரியணும். அத சும்மா பயான் மாதிரியே உங்களுக்கு கொண்டு போனா சில நேரம் ஒரு மாதிரியா இருக்கும், அல்லது கிளாஸ் செட்டப்புக்கு போனா அது பழக்கப்படாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம ஒரு சிலபஸை வச்சு ஏதோ அன்னன்னைக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி போறோம். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 15 கிளாஸ் ஏற்பாடு செய்யறது அப்படின்னு சொல்லி. நம்மளும் இங்க படிச்சுக்கிட்டு ஃப்ரீ டைமை டார்கெட் பண்ணித்தான் இந்த வேலைகளும் செய்யறது. அப்ப சில சில நேரங்கள்ல தொடர்ச்சியாக அந்த கிளாஸை கொண்டு போய்க்கலாத கட்டங்களும் எங்களுக்கு வந்தது. பாடத்தை பார்க்கணும், மற்ற விஷயங்கள். இனி நோன்பு காலத்துல வெறுமனை கதைச்சிக்கிட்டு மட்டும் இருக்க இயலாது, வாழ்க்கையில நாங்களும் அந்த அமல்களை செய்யணும். இப்ப வரப்போறது இப்ப இனி எங்களுக்கு இங்க கடைசி 10 வந்துட்டுது. அப்ப அதனால கடைசி 10 நேரத்துல இப்ப இர்திகாஃப் போக வேண்டி இருக்கிறதால இப்ப இந்த கிளாஸை செய்யற நான் அறிக்கலாம், இதுக்குரிய ஏற்பாடு அந்த டீமை நாங்க பெரும்பாலும் கடைசி 10 இர்திகாஃப் அப்படி அந்த மார்க்க அமல்கள்ல நம்ம ஈடுபட போறதால இந்த கிளாஸை நமக்கு தொடர்ச்சியா கொண்டு போறது சாத்தியப்படாதுங்கிறது விளங்குது. எனவே 2-3 இருக்கிற 10 நாளைக்குள்ளுக்கு திடீர்னு சொல்லி ஏற்பாடுகள் செஞ்சு உங்களை எதிர்பார்த்திருக்க வச்சு ஏமாத்துறது சரியில்லை. எனவே நம்ம இதோட 10 கிளாஸோட இதை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அங்கால எங்களுக்கு மிஸ் ஆகின பகுதி என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் எங்களுக்கு படிக்க கிடைக்கல. பொதுவாக சஹாபாக்கள் நேரம் நாங்க 4 பேரை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களை நாங்க தேடி படிக்கலாம். அதே இது லேசுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு வழிகாட்டலுக்கு. அதே மாதிரி அந்த 10 பேர் யாரு, அது அடுத்தது நபி அவர்களுடைய மனைவிமார்களை தேடி படிக்கணும், நபி அவர்களுடைய பிள்ளையான ஃபாத்திமார்கள் எல்லாம் பத்தி படிக்கணும், அது சம்பந்தமாக தேடணும், அவங்களோட மற்ற பிள்ளைகளை பத்தி ஒரு அறிமுகத்தை எடுக்கணும். அதே மாதிரி இப்படி முக்கியமான அடுத்தது இப்ப ஹதீஸ் அந்த விஷயத்துல இருக்கிற சஹாபாக்கள் முக்கியமானவங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு லேசா தேடலாம். இப்ப இந்த நோட்டத்துல நீங்க தேடி எடுத்தாலே நிறைய சஹாபாக்களை ஒரு அளவுக்கு தெரிஞ்சுடுவீங்க. இவங்களை தான் மட்டும் படிக்கணும்னு சொல்லல,
இவங்கள மெயினா படிக்கிறதுக்கு எங்களுக்கு லேசான வழிகள் இருக்குதுங்கிறதுக்காக சொல்றேன். அதையெல்லாம் தேடி படிங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு இதுக்கு பின்னால நீங்க தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை தெரியணும் படிக்கணும்ன்றதுக்கான வழிகாட்டலாக தேவையான சில தமிழ்ல இருக்கிற அல்லது இங்கிலீஷ்ல உங்களுக்கு தேவைப்பட்ட அதுக்குரியவது அல்லது நீங்க அரபு தெரிஞ்சவங்களா இருந்தா அதுக்குரிய ஏற்பாடுகள் அடுத்த கட்டமாக நம்ம குரூப்ல உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் தேவையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இனி அடுத்தது நம்ம இந்த கிளாஸ் சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் ரமலானுக்கு பின்னால எங்களுக்கு சாத்தியங்கள் கிடைக்குமாக இருந்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை தொடருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிளாஸை வந்து முடிச்சு கொள்வோம். அல்லாஹ் தாலா எங்களோட குறைகள் எல்லாம் மன்னிச்சு நலவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டுகளை தந்திருக்கீங்க. அல்லாஹ் தாலா அனைவரையும் பொருந்தி கொள்ளணும். உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தா நீங்க இன்ஷா அல்லாஹ் சட்லேயோ அல்லது வாய்ஸ்லேயோ நீங்க இப்ப எங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிளாஸ் இதோட முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.